தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கே.எஸ். அழகிரி மாற்றப்பட்டு சென்ற 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். பல்வேறு தலைவர்கள் பதவிக்கு போட்டியிட்ட நிலையில் டெல்லி மேலிடம் இவரை நியமனம் செய்தது. பதவியேற்ற புதிதில் காங்கிரஸ் கட்சி பாரம்பரிய கட்சி என்றும் சுய கௌரவம் மிக்க கட்சி என்றும் கூட்டணியில் இருப்பதால் எல்லாவற்றுக்கும் திமுகவுக்கு ஆமாம் போட முடியாது என கூறினார். அவர் இவ்வாறு பேசிய பல பேச்சுகள் திமுகவினரை ஆத்திரப்படுத்தியது. ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தொகுதிகள் ஒதுக்கீட்டின்போது திமுக கொடுத்ததை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இவருக்கு முன்னால் இருந்த தலைவர்களைப் போலவே இவரும் திமுக தலைமையுடன் எல்லா விஷயங்களிலும் இணக்கமாக செல்லத் தொடங்கினார். இந்நிலையில் செல்வ பெருந்தகையால் புதிய நிர்வாகிகள் நியமனமோ மாவட்ட தலைவர்களை மாற்றும் பணியையோ சரியாக செய்ய முடியவில்லை. மூத்த தலைவர்களும் கே.எஸ். அழகிரிக்கு ஒத்துழைப்பு அளித்தது போல் இவருக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியின் மாநில கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கிராம கமிட்டிகளை நியமிக்கும் நடவடிக்கையில் செல்வ பெருந்தகை ஈடுபட்டு வருகிறார். அதன்படி புதிதாக நியமிக்கப்பட்ட கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளையும் மாவட்டந்தோறும் சென்று செல்வ பெருந்தகை வழங்கி வருகிறார். ஆனால் தமிழகம் முழுவதும் உள்ள 72 மாவட்ட தலைவர்களில் சிலர் இந்த கிராம கமிட்டி அமைக்கப்படுவதை ஏற்கவில்லை என்றும் அவர்கள் செல்வ பெருந்தகை நடத்திய ஆலோசனைக் கூட்டங்களையும் காணொலி காட்சி கூட்டங்களையும் புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வடசென்னை மாவட்ட தலைவர் எம்.எஸ். திரவிய மற்றும் செங்கம்குமார், டிகாராமன் உட்பட 32 மாவட்ட தலைவர்கள் செல்வ பெருந்தகைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாவட்ட தலைவர்களை மாற்றுவதற்கு செல்வ பெருந்தகை தீவிரமாக முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு அலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை நீக்கியே தீர வேண்டும் என டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தில் 2 எம்எல்ஏக்கள் மற்றும் 25 மாவட்ட தலைவர்கள் நேரில் சென்று வலியுறுத்தி வருகின்றனர். அவர்கள் டெல்லியில் மொத்தமாக முகாமிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லிக்கு சென்ற தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் புதிய மேலிட பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கரை நேற்று புதன்கிழமை சந்தித்தனர். இந்த சந்திப்பின்போது செல்வ பெருந்தகைக்கு எதிராக பெரிய புகார் பட்டியலையே கொடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இவர் தலைவராக தொடர்ந்து நீடித்தால் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்றும் டெல்லி சென்றுள்ள அதிருப்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் செல்வ பெருந்தகை இணக்கமாக செல்வது இல்லை என்றும் ஆளும் திமுக அரசுடனான நல்லுறவில் மட்டுமே கவனமாக இருக்கிறார் என்றும் இதனால் காங்கிரஸ் கட்சியின் தனித்துவம் இல்லாமலேயே போகிறது எனவும் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழக மாவட்ட தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் இந்த புகார்களை கேட்டுக்கொண்ட கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரிடம் இதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதே சமயம் செல்வ பெருந்தகை தரப்பில் அவரது ஆதரவாளர்கள் வேறு மாதிரியாக கூறுகிறார்கள். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் டெல்லி மேலிட செல்வாக்கில் உள்ள மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட எம்பிக்கள் முட்டுக்கட்டை போடுவதாக கூறினர். இது தொடர்பாக செல்வ பெருந்தகை அண்மையில் டெல்லி சென்று தனக்கு எதிராக நடக்கும் சதி செயல்கள் குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் நேரில் முறையிட்டார். இதற்கு பதிலடியாகத்தான் அதிருப்தியாளர்கள் டெல்லிக்கு படையெடுத்துள்ளனர் என்றும் இதற்கு பின்னால் மாணிக்கம் தாக்கூர் உட்பட சில காங்கிரஸ் பிரமுகர்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.